மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரதான அருவியான மணிமுத்தாறு அருவியில் இன்று முதல் மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். கடந்த 12ஆம் தேதி முதல் அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மலையாங்குளம் கிராமத்தில் குரங்குகள் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அப்பகுதிவாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிராமங்களில் பொதுமக்களின் உணவுப் பொருட்களை சூறையாடும் குரங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி குடியிருப்புவாசிகள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மேலமைக்கேல்பட்டி கிராமத்தில் புனித அந்தோணியார் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டியை கோட்டாட்சியர் ஸ்ரீஜா துவக்கி வைத்த நிலையில் 600 மாடுகள் 300 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர். மேலும் போட்டியை ஒட்டி ஜெயங்கொண்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் சீராளான் தலைமையிலான அரியலூர் காவல்துறையினர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கலச பூஜையில் தங்கச்சங்கிலியை வைத்து வழிபட்டு மீண்டும் அணிந்தால் செல்வம் பெருகும் என ஆசை காட்டி இரு மூதாட்டிகளிடமிருந்து 12 சவரன் தங்க சங்கிலிகளை நூதன முறையில் மோசடி செய்தவரை சேயூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த வள்ளியம்மாள் மற்றும் பூவாத்தாள் ஆகிய இருவரும் சம்பவம் குறித்து புகார் அளித்த நிலையில் தலைமறைவான சிவச்சந்திரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு போலீசார் சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த ஆயக்குளத்தூர் பகுதியில் கோவில்கள் மற்றும் அரசு கட்டிடங்களின் பூட்டை உடைத்து திருடு போன சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று மொத்தம் 6 இடங்களில் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் குறித்து ஸ்ரீபெரும்புத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே அரசு பள்ளியில் ஆசிரியர் தாக்கியதில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவன் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட பள்ளியை முற்றுகையிட்டு மாணவரின் உறவினர்கள் போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வளவனூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 2 கார்கள் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானதில் ஒரு காரில் வந்த கட்டிட பொறியாளர் திருநாவுக்கரசர் என்பவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஒருவர் ஆபத்தான முறையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு சேலம் அழகாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கண் மருத்துவமனை சார்பில் குளுக்கோமா நோயின் பாதிப்பு குறித்தும் சிகிச்சை முறைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. இந்த மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயில் துவக்கி வைத்த நிலையில் மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவியர்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவை மாவட்டம் பேரூர் அருகே லஞ்சம் வாங்கிய மத்துவர் ஆயப்புரம் கிராம நிர்வாக அதிகாரி வெற்றிவேல் குளத்தில் குதித்து தப்பிக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குளத்தில் வீசப்பட்ட ரூபாய் சில நோட்டுகள் மீட்கப்பட்ட நிலையில் குளத்தில் மேலும் ரூபாய் நோட்டுகளை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் கிராம நிர்வாக அதிகாரி வெற்றிவேலை பேரூர் தாசில்தார் அலுவலகத்திற்கு லஞ்ச ஒழிப்பு போலீசார் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கலப்பட தேயிலை தூள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் 1250 டீ தூள் மாதிரி எடுக்கப்பட்டு தேயிலை வாரிய அதிகாரிகள் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் டீ தூள்களில் கலப்படம் செய்து விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உயிருடன் உள்ள மூதாட்டிக்கு இறப்புச் சான்று வழங்கிய கிராம நிர்வாக அலுவலர் உட்பட இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து மேல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தான் உயிரோடு இருக்கும்போது தனக்கு இறப்புச் சான்று வாங்கி பட்டா மாற்றம் செய்ததாக பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஆட்சியரிடம் முறையிட்டதன் பேரில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். உடன் காரைக்கால் மாவட்ட பாஜகவினர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ஊழல் வழக்கில் திமுக அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் சிக்குவது உறுதி என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் பரபரப்பு கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் டாஸ்மாக் மெகா ஊழலை கண்டித்து எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்பு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து விரைவில் மாவட்டம் தோறும் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளை முற்றுகையிடப் போவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். மக்கள் கஷ்டப்பட்டு செலுத்தும் வரிப்பணத்தை நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ பயன்படாமல் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் குடும்ப சொத்தாக போய் சேருகின்ற ஒரு அவல நிலை தமிழகத்தில் மாறியுள்ளது என்று கரூரில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் மலர்கொடி விமர்சித்துள்ளார். கரூரில் பேக்கரி முன்பு நிறுத்தப்பட்டிருந்த எலக்ட்ரிக் பைக்கின் பின்பகுதியில் உள்ள பேட்டரி திடீரென தீப்பற்றி பல அடி உயரத்திற்கு புகை வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது வெயில் காலம் என்பதால் எலக்ட்ரிக் வாகனங்கள் தீப்பிடித்து தொடர்கதையாக்கி வருவது வாகன ஓட்டிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை டாஸ்மாக் தலைமையக முற்றுகை போராட்டம் தொடக்கம்தான். 5000 டாஸ்மாக் கடைகள் முன்பாகவும் போராட்டம் நடத்துவோம் என மாநில செயற்குழு உறுப்பினர் கதலி நரசிங்க பெருமாள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை விவி குளம் பகுதியில் அமைந்துள்ள மாநகர பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளார். இது தொடக்கம்தான். தமிழ்நாட்டில் உள்ள 5000 டாஸ்மாக் கடைகளையும் நாங்கள் முற்றுகையிடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக அரசினுடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் 1000 கோடி வரை ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதன் அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வருகின்ற 17ஆம் தேதி சென்னையில் உள்ள டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தை அறிவித்துள்ளார். கட்டுமான தொழிலாளர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தொழிலாளர் நலத்துறை மானிய கோரிக்கையில் வரும் 9ஆம் தேதி நடக்கவுள்ள மானிய கோரிக்கையில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வரும் என எதிர்பார்ப்பதாக கருத்து தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில்வே மேம்பாலம் அருகே நுழைவு வாயில் அமைக்கும் பணியை எதிர்த்து சாலையின் குறுக்கே ஈச்சர் வாகனத்தை நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த சின்னசேலம் போலீசார் விவசாயிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் புதுப்பிக்கப்பட்ட உழவர் சந்தையை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தர்ணிவேந்தன் ரிப்பன் வெட்டி தொடக்கி வைத்தார். வேளாண் வணிக இணை இயக்குநர் கண்ணகி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் துணை இயக்குநர் ஷமிலா ஜெயந்தி, வந்தவாசி வட்டாட்சியர் பொன்னுசாமி உள்ளிட்ட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மண்ணேற்றி சென்ற லாரி முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்திலிருந்து நிலை தடுமாறி விழுந்த மூதாட்டி மீது லாரியின் சக்கரம் ஏறி இறங்கியது. மேலும் இதில் படுகாயமடைந்த மூதாட்டி உயிரிழந்த நிலையில் அவரின் கணவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.